ஸ்கூல் விட்டு வரும்போது பெட்டி கடைக்கு போயிட்டு பொட்டுக்கடல உருண்டை, தேங்காய் பர்பி, கடலை பர்பி இதெல்லாம் சாப்பிட்டு வந்தது ஒரு காலம். அந்த பொட்டுக்கடல உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 கப் பொட்டுக்கடலை சேர்த்துட்டு 2 நிமிஷம் வறுத்துருங்க. 2 நிமிஷம் மட்டும் வறுத்தா போதும். இப்போது இதை ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிடலாம். 1 கப் பொட்டுக்கடலைக்கு 3/4 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 3 ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா பவுடராக அரைச்சிருங்க. தண்ணி இல்லாத மிக்சர் ஜாரில் அரைச்சிருங்க. இந்த மாதிரி பவுடராக அரைச்சிருங்க. இப்போது இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். அதே பேனில் 1/4 கப் நெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக முந்திரி பருப்பு, வேணால் இது கூட பாதாம் பருப்பு சேர்த்து வறுத்து பொட்டுக்கடல மாவில் சேர்த்துருங்க. சூடாக இருக்கும்போதே கரண்டி வச்சு கலந்துருங்க. கை பொறுக்கிற அளவு சூடு வந்ததும் நல்லா உருண்டைங்களாக உருட்டி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி 1 வாரம் வரைக்கும் வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். கண்டிப்பாக 2 நாளில் காலியாயிரும். குட்டீஸ் எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட் அருமையாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். ஹாப்பி குக்கிங், ஹாப்பி பிளேட்.